ஐயா ராகவா லாரன்ஸ் 6 மாதம் பேசாதீங்க, பிஸ்கெட் போடு, புறம் வாங்கி போடு, அதுக்கப்புறம் பிரியாணி போடு. அவர் அரசியல் என்னன்னு தெரிஞ்சா இந்த பேச்சு வராது. படத்தில் சீனு, சாமி இது நியாயமா, இது தர்மமா, ஒரு பேய் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு இதுதான் நீதியா தர்மமா, இப்படி அழுவுறீங்க இப்படி அழுவுறீங்க, பேய்க்கெல்லாம் நீதி கேட்குறீங்க. இங்கே பாலியல் சீண்டல் காலியாகி 12 குடும்பம் செதஞ்சிருக்கு. ஒரு 3 வயசு குழந்தை இதில் இறந்துடுறவங்க அவங்க போயிடுவாங்க. குடும்பம் என்ன நிலைமைக்கு ஆளாகும்? இப்போது இங்கே இவ்வளோ சகோதரிகள் இருக்கிறீங்க, எல்லாருக்கும் வீட்டில் வந்து பெண்கள் இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் என் அக்கா தங்கச்சிக்கோ இல்லை என் குழந்தைக்கோ என் அம்மாக்கோ இது நடந்தா என்னால் இயல்பாக இருக்க முடியுமா? நீங்கள் முட்டு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாள் வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருந்தால் போதும். அவர் பாதுகாப்பு. இப்போ ஏதோ ஒரு இடத்துல இப்போ என்ன பேச்சு வருதுன்னா, மைக் எடுத்துகிட்டு போய் கேட்குறாங்க யூடியூப்லலாம், என்ன பண்ணலாம், அங்கேயே போட்டுருங்கன்றாங்க ஜனங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள விடாதீங்க, சவுதி அரேபியா ஸ்டைல் தான் செட் ஆகுன்றாங்க. இப்போது நான் வந்து வழக்கறிஞர், நான் இதை வந்து வெளிப்படையாக அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் மக்கள் சொல்கிறாங்கல்ல, ஒரு பத்திரிக்கைக்காரனா மக்களுக்கு இந்த கொந்தளிப்பு வருதுன்றதை நாங்கள் பதிவு பண்ணல.